தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. We are grateful to God for arranging these meetings to know the truth of God in this day. இந்த நாட்களிலே கர்த்தருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் தானே இந்த கூட்டங்களை எல்லாம் ஒழுங்கு செய்தபடியினாலே நாங்கள் அவருக்கு நன்றியுள்ளவராக இருக்கின்றோம். Whatever we have
been hearing these days, let them all become a blessing for our life so that we can be ready to meet our Jesus when he comes. இந்த நாட்களிலே நாம் கேட்கிறதான சத்தியங்கள் அனைத்தும் நம்முடைய ஜீவியத்திற்கு ஆசீர்வாதமாக மாறுவது மாத்திரமல்ல, நாம் அவருடைய வருகைக்காகவும் நாம் நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோமாக. So we open our Bibles to the book of Ephesians, chapter 5. எபேசியருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம். Ephesians chapter 5, and let us read verse 14. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிரயாசப்பட்டார் என்று சொல்லி இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. And Paul was writing this epistle to a people who were getting ready for the coming of the Lord. கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறதான ஒரு கூட்டம் ஜனத்தினருக்கு பரிசுத்த பவுல் இவ்விதமாக எழுதுகின்றார். The hope which God has given in our hearts is to prepare ourselves for the coming of the Lord. கர்த்தருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வது என்பதுதான் நம்முடைய இருதயங்களிலே இருக்கிறதான பெரும் நம்பிக்கை. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. When we look at the church of Ephesians, எபேசு சபையை நாம் உற்று நோக்குகின்ற போது we find that they were blessed by God in so many ways. அநேக வழிமுறைகளிலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. In chapter 1 we read that they were chosen even before the foundation of the world. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் என்று 1ஆம் அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கின்றோம். When we look at ourselves today, we are also able to say that God had chosen even before the foundation of the world. நம்முடைய ஜீவியத்தை இன்றைக்கு நாம் உற்று பார்க்கின்ற பொழுது நம்மையும் கூட உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். Verse 3, chapter 1, it is written that the Lord blessed them with all the spiritual blessings in heavenly places. உன்னதங்களில் இருக்கிறதான சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். God has blessed us with all the blessings in heavenly places today. இன்றைக்கு தேவன் நம்மை உன்னதங்களில் உள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். நம்முடைய மனக்கண்களை அவர் பிரகாசிக்கும்படி செய்திருக்கின்றார். He has given us a glorious hope of his inheritance in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே அவர் நமக்கு வைத்திருக்கிறதான அந்த சுதந்திரத்தை குறித்ததான ஒரு மகிமையின் நம்பிக்கையை அவர் நமக்கு தந்திருக்கின்றார். In chapter 2, when we read, God anointed them with the Holy Spirit and made them to sit together in heavenly places with Christ Jesus. 2வது அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை பரிசுத்தாவியின் அபிஷேகத்தினாலே அபிஷேகித்து உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்திருக்கும்படியான அறிவு பாலித்திருக்கின்றார். In chapter 3 we read that they were given the mysteries of Christ. 3வது அதிகாரத்திலே கிறிஸ்துவினுடைய ரகசியங்களை அவர்களுக்கு அறிவித்திருக்கின்றார். Chapter 4 we read that they were given the fellowship of the 5 kinds of officers in the church. 4ஆம் அதிகாரத்தில் சபையில் உள்ளதான 5 விதமான உத்தியோகங்களின் மூலமாக அவர்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். And chapter 5 it is written about the glorious church which is going to be set up. 5ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வருகையில் எடுக்கப்பட போகிறதான அந்த மகிமையுள்ள சபையை அவர் தந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. What is the purpose of this life? இந்த ஜீவியத்தினுடைய நோக்கம் என்ன? To be ready for the coming of the Lord. கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாக்கப்படுவதுதான். If we are to be certain when Jesus comes, இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது நாம் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றால் 3 things should be removed from us. நம்மிலிருந்து 3 விதமான காரியங்கள் அகற்றப்பட வேண்டும். And 2 things should be added to us. நம்மோடு கூட 2 காரியங்கள் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். Only such a church will be
perfect when Jesus comes in glory. அத்தகைய சபை மாத்திரமே அவர் மகிமையில் வெளிப்படுகின்ற பொழுது அது மகிமையில் எடுத்துக் கொள்ளப்படும். What are the three things to be removed from us? நம்மிலே இருந்து அகற்றப்பட வேண்டியதான 3 காரியங்கள் என்னென்ன? In chapter 5 and verse 27 when we read, 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, spot, wrinkle and the blemish. கரை, திரை, தீரை. These three things should be removed from us. இந்த 3 காரியங்கள் நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும். Spot, wrinkle and the blemish. கரை, திரை, தீரை. And 2 things have to be added to us. நம்மோடு கூட 2 காரியங்கள் சேர்க்கப்பட வேண்டும். What are those 2 things? அந்த 2 காரியங்கள் என்னென்ன? Holiness and the glory. பரிசுத்தமும் மகிமையும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. The people who are going to be caught at the coming of the Lord, கர்த்தருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட போகிறதான ஜனங்கள், they are spotless, they have no wrinkles and they have no blemish. அவர்களுக்கு கரை இருக்கக்கூடாது, திரை இருக்கக்கூடாது, துணை இருக்கக்கூடாது. And they should be having the very holiness and the glory which God expects about them. தேவன் அவர்களிலே என்ன பரிசுத்தத்தை, என்ன மகிமையை எதிர்பார்க்கின்றாரோ அவைகள் அங்கு காணப்பட வேண்டும். And this is the work God is doing us through the Holy Spirit and the ministry of the Apostolic Church. பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக, அப்போஸ்தல ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் தாமே இத்தகைய கிரியையை நமக்குள்ளே செய்து கொண்டு வருகிறார். In order to be caught up as the bride of Christ, கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாக எடுத்துக் கொள்ளப்படத்தக்கதாக there shouldn't be any spot in our life. நம்முடைய ஜீவியத்தில் எந்த விதமான கரை இருக்கக்கூடாது. We must become a people without any wrinkles and without any blemish. எந்த விதமான திரையும் எந்த விதமான பெரியும் அற்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். And also we must attain the very holiness and the glory which God has revealed in our life. நம்முடைய ஜீவியத்தில் தேவன் வெளிப்படுத்துவதான அந்த பரிசுத்தத்தை, அந்த மகிமையை நாம் பெற்றவர்களாக காணப்பட வேண்டும். That is the aim which God has given us in our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவன் நமக்கு தந்ததான நோக்கம் அதுவே. Not by our strength or by our righteousness, but by God's grace, we will be able to come to the standard. நம்முடைய பலத்தினாலே, நம்முடைய நீதியினாலே அல்ல, அவருடைய கிருபையினாலே நாம் இத்தகைய நிலவரத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கின்றோம். Today when we look at ourselves, we are able to see how wonderfully the Lord transformed our life. இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தை நாம் உற்று பார்க்கின்ற பொழுது எவ்விதமாக தேவன் நம்முடைய ஜீவியத்தையே மறுவிதமாக்கியிருக்கிறார் என்று நம்மால் அறிந்து கொள்ள முடியும். Once we were heading towards eternal destruction, immersed in the darkness of sin. ஒரு காலத்திலே அந்த பாவத்தின் அந்தகாரத்திலே உழன்று கொண்டு நாம் அந்த பாவ உலையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தோம். Today we are no more sinners, but we are called to be saints. இன்றைக்கு நாம் பாவிகள் அல்ல, நாம் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகின்றோம். We are serving the living God. நாம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றோம். We are the servants of the Most High God. நாம் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கின்றோம். See the wonderful work of transformation the Lord has already wrought in us. தேவன் ஏற்கனவே நம்முடைய ஜீவியத்தில் செய்ததான அந்த மறுரூபமாக்குதலின் வேலை என்னவென்று பாருங்கள். The Lord who did His work thus far in our life, இன்னட்டுமாக நம்முடைய ஜீவியத்திலே அவருடைய கிரியையை நடப்பித்ததான தேவன் is well able to perfect what He has begun in us. நம்முடைய ஜீவியத்தில் ஆரம்பித்ததான அந்த நல்ல வேலையை அவர் பூர்த்தி செய்ய வல்லவராக இருக்கின்றார். By the grace of God, we can become the glorious bride of Christ. தேவனுடைய கிருபையினாலே அவருடைய மகனியுள்ள மனவாட்டியாக நாம் மாற முடியும். So we praise God for this hope which God has given us. தேவன் நம்முடைய ஜீவியத்தில் தந்ததான இந்த மகனியுள்ள நம்பிக்கைக்காக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போமாக. Hallelujah, 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 hallelujah. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. So the church of Ephesians were getting ready for the coming of the Lord. எபேசு சபையானது கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருந்தது. But in the church, St. Paul was able to see someone who was spiritually sleeping.
இந்த சபையிலே பரிசுத்த பவுல் காண்கிற ஒரு சாட்சியம் என்றால் யாரோ ஒருவர் அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். That's why here he says, awake thou the sleepest, the right from the dead. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. தேவனுக்கு தோற்றம் உண்டாவதாக. If we spiritually sleep, we won't be able to attain the standard of the bride of Christ. ஆவிக்குரிய ரீதியிலே நாம் தூங்கிக் கொண்டிருப்போம் என்றால் நாம் அந்த கிறிஸ்துவனுடைய மனவாட்சி என்கிறதான நிலவரத்துக்குள் நாம் கடந்து வர இயலாது. We cannot become the spotless bride without a wrinkle or blemish in our life. கரை சிறை பிழையற்றதான ஒரு மனவாட்சியாக நம்முடைய ஜீவியத்தில் நம்மால் மாற இயலாது. If we are spiritually sleeping, we won't be able to attain the holiness and the glory which is set above before us. ஆவிக்குரிய ரீதியிலே நாம் சொல்லிக் கொண்டிருப்போம் என்றால் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த மகிமையை நம்மால் பெற்றுக்கொள்ள இயலாது. That is why lesson Paul says, awake by that sleeper. ஆகவே தான் பரிசுத்த பவுல் என்று சொல்லுகிறார், தூங்குகிற நீ விழித்தெழு. தேவனுக்கு தோற்றம் உண்டாவதாக. When we look at the word of God, நாம் தேவனுடைய வசனத்தை பார்க்கின்ற போது, if we are sleeping, நாம் தூங்கிக் கொண்டு இருப்போம் என்றால் the enemy will make use of that opportunity in order to sow his seed in our heart. சத்துருவானவன் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக கலையை விதைக்கும்படியாக அவன் எத்தனம் பண்ணி கொண்டிருப்பான். Matthew chapter 13 when we read, மத்தேயுவின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை நாம் திருப்புகின்ற போது, in verse 25 what do we find? 2ஆம் வசனத்திலே நாம் என்னத்தை வாசிக்கின்றோம்? Matthew chapter 13 and verse 25. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷி நித்திரை பண்ணுகையில் இந்த சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். That's why men sleep as the enemy came and seed sows among the wheat and broke his wings. When men slept, his enemy came and sowed tares among the wheat. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனார். தேவனுக்கு தோற்றம் உண்டாவதாக. Our heart is like a field in the sight of God. தேவனுடைய பார்வையில் நம்முடைய இருதயமானது ஒரு விளை நிலமாக காணப்படுகின்றது. And this wheat speaks about the truth which God gives in our life. நம்முடைய ஜீவியத்தில் தேவன் கண்டதான இந்த சத்தியங்களை இந்த கோதுமை குறிப்பிடுகிறது. In these days of various gatherings, God has been sowing his seed in our heart. இந்த நாட்களிலே அந்த கூட்டங்களின் வாயிலாக தேவன் தானே அவருடைய சத்தியங்களை அவர் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக போடுகின்றார். Ever since he saved us, he has been sowing the seed of his kingdom in our heart. நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு அவருடைய ராஜ்யத்திற்கு ஏற்றதான அந்த விதைகளை வசனங்களை நம்முடைய இருதயத்திற்குள்ளாக போடுகின்றார். And what is the expectancy of God? தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? That we should be fruitful for his glory. அவருடைய மகிமைக்காக நாம் நன்றாக கனிகொடுக்க வேண்டும். According to the truth which God reveals in our life, தேவன் நம்முடைய ஜீவியத்தில் என்னென்ன சத்தியங்களை வெளிப்படுத்தினாரோ, God expects that we must be giving fruit unto perfection. நாம் பூரணத்திற்கேற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று தேவன் நம்மிலே எதிர்பார்க்கின்றார். That is why Jesus said, it is not that you have chosen me, but I have chosen you. நீங்கள் அல்ல, நானே உங்களை தெரிந்தெடுத்தேன் என்று அவர் சொல்லுகிறார். And I have ordained you. நான் உங்களை அபிஷேகித்தேன். That you may go and bring forth fruit, and your fruit should remain. நீங்கள் கனிகொடுக்கும்படியாக, உங்களுடைய கனிகள் நிலைத்திருக்கும்படியாக நானே உங்களை தெரிந்தெடுத்தேன். God expects that according to the truth which God has given us, we must be bearing fruit for his glory. தேவன் நமக்கு தந்ததான அந்த சத்தியங்களின் ஊடாக நாம் அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வண்ணமாக கனி கொடுக்க வேண்டும் என்று அவர் நம்மிலே எதிர்பார்க்கிறார். When we bear fruit in the presence of God, we will be able to bring others
also to God's kingdom. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அவருடைய நாம மகிழ்ச்சிக்காக கனி கொடுக்கின்ற பொழுது அந்த கனிகளானது மற்றவர்களை கர்த்தருடைய சமூகத்திற்கு ஈர்க்கிறது. So fruitful life is expected from every child of God. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையின் இடத்திலிருந்தும் கனி கொடுக்கிற ஜீவியம் எதிர்பார்க்கப்படுகிறது. We must bear fruit and be perfect. நாம் பூரணத்திற்கேற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். தேவனுக்கு சேத்திரம் உண்டாகிறார். Finally, when Jesus comes, we will become first of fruit and we will be happy. முடிவிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் முதற் கனியாக மாறி நாம் அவருடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவோம். That is the church without spot, wrinkle and blemish, and with the glory and holiness of God. அத்தகைய சபைதான் கரை திரை பிழையற்றதும் மகிமையுள்ளதும் பரிசுத்தமுமான சபை. So God expects that we must bear fruit in His presence, and finally this will become the first fruit. நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கனி கொடுக்கிறவர்களாக காணப்பட்டு முடிவிலே அவருக்கென்று முதற் பேரான கனியாய் காணப்பட வேண்டும் என்று நம்மை எதிர்பார்க்கிறார். Here we find that those who are sleeping in their life, தங்களுடைய ஜீவியத்திலே தொங்கிக் கொண்டிருப்பவர்கள், the enemy comes and sows his seed or tares in their life. சத்துருவானவன் வந்து அவருடைய ஜீவியத்திலே களைகளை விதைக்கின்றார். Tares are sown among the wheat. கோதுமையின் மத்தியிலே களைகள் விதைக்கப்படுகிறது. The enemy is sowing his seed in our heart so that we will not be able to bear fruit according to the truth which God reveals in our life. தேவன் நம்முடைய ஜீவியத்தில் வெளிப்படுத்துவதான சத்தியங்களுக்கு ஏற்ற வண்ணமாக கனி கொடுக்காதவாறு சத்துருவானவன் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக அவன் களைகளை விதைக்கின்றான். Seed of unbelief, அவிசுவாசம் என்கிறதான அந்த கலை, seed of discouragement, அதைரியம் என்கிறதான கலை, seed of backsliding, பின்வாங்கி போகுதல் என்கிறதான கலை, seed of disobedience, கீழ்ப்படியான என்கிற கலை, seed of pride, பெருமை என்கிறதான அந்த விதை, seed of hypocrisy, மாயமானம் என்கிறதான அந்த விதை, seed of self-exaltation. சுயமாக தன்னை உயர்த்திக் கொள்ளுதல் என்கிறதான அந்த விதை. The devil, our enemy, comes and sows his seed in our field. பிசாசானவன் சத்துருவானவன் அவன் வந்து நம்முடைய நிலத்திலே அவனுடைய கலைகளை விதைகளை விதைத்துப் போகின்றான். And thereby the truth is not able to spring up or grow in our life. அதன் நிமித்தமாக சத்தியமானது நம்முடைய ஜீவியத்திற்குள்ளாக வளர்ந்தேற முடியாமல் காணப்படுகிறது. We become hearers of the word of God, not doers. நாம் தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்களாக காணப்படுகிறோமே ஒழிய அதன்படி செய்கிறவர்களாக நாம் காணப்படுவதில்லை. Let us not be ignorant of the devices of Satan. பிசாசினுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லது. Let us not give room for spiritual sleep in our life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆவிக்குரிய முத்திரைக்கு இடம் கொடாமல் இருப்போமாக. Let not the devil do his work in our life. பிசாசானவன் அவனுடைய வேலையை நம்முடைய ஜீவியத்தில் செய்ய அனுமதிக்காமல் இருப்போமாக. Let us be fruitful according to the word of God which God gives us in our life. தேவன் நம்முடைய ஜீவியத்தை தந்ததான தேவனுடைய வசனங்களுக்கு ஏற்ற வண்ணமாக நாம் கனிகளை பிறப்பிப்போமாக. That is why we should not allow sleep to dominate our life. ஆகவே தான் தூக்கமானது நம்முடைய ஜீவியத்தை மேற்கொள்ள நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. God may help us to be fruitful according to the truth which God has given us. Let's face that. தேவன் நம்முடைய ஜீவியத்தை தந்ததான சத்தியங்களுக்கு ஏற்ற வண்ணமாக நாம் கனி கொடுக்கிற ஜீவியம் செய்ய தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக நாம் அவரை சேர்த்தளிப்போமாக. Hallelujah. Praise the Lord. 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 Secondly, those who sleep in their life, they will become poor. இரண்டாவதாக தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் தூங்குபவர்கள் அவர்கள் தரித்திரராவார்கள். In the book of Proverbs chapter 6 when we read, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற போது Proverbs chapter 6 and verses 10 and 11. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்கள். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் இறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கையெடுத்துக் கொண்டு முத்திரை செய்யட்டும் என்றாயே, உன் தரித்திரம் எழுப்பேற்றவை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். Sleep,
who sleep in their life, தங்களுடைய ஜீவியத்தில் தூங்குபவர்கள் they will become poor according to the word of God. தேவனுடைய வசனத்திற்கு ஏற்ற வண்ணமாக அவர்கள் தரித்திரராக மாறி போவார்கள். What is the desire of concerning our life? நம்முடைய ஜீவியத்தை குறித்து அவருடைய நோக்கம் என்ன? We should become rich in His presence. அவருடைய சமூகத்திலே நாம் ஐஸ்வர்யவான்களாக காணப்பட வேண்டும். We must become rich in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். We must become rich in our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். In this world, we may be poor, we may be illiterate, ignorant, despised and rejected. இந்த உலகத்திலே நாம் தரித்திரராக, கல்வி அறிவு இல்லாதவர்களாக, ஒன்றில் அறிவு பெறாதவர்களாக நாம் காணப்படலாம். So the purpose of God concerning our life is to become rich in His kingdom. நம்மை குறித்து தேவனுடைய நோக்கம் என்னவென்றால் அவருடைய ராஜ்யத்திலே நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்பது. In the book of James, chapter 2, and then 5th verse, when we read, யாக்கோபேயுடைய நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், God has chosen us, we who are poor in this world, to become rich in faith. இந்த உலகத்திலே தரித்திரமானவர்களை அவர்கள் விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாக்கும்படியாக அவர் தெரிந்து கொண்டார். We may not be great in this world. இந்த உலகத்திலே நாம் மிகவும் அந்தஸ்துள்ளவர்களாக இல்லாமல் இருக்கலாம். We may be poor. ஒருவேளை நாம் தரித்திரராக இருக்கலாம். God has chosen us that we may become rich in faith. விசுவாசத்திலே நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை அழைத்தார். So the Lord leads us through various experiences in order to build up that faith in our life. நம்முடைய ஜீவியத்தில் நாம் விசுவாசத்தை கட்டி எழுப்பும்படியாக அநேக வழிகளிலூடாக அவர் நம்மை நடத்தி செல்கின்றார். Sometimes we are not walking by sight but by faith. நாம் தரிசித்து நடவாமல் நாம் விசுவாசத்திலே நடக்கிறோம் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். Spiritual life is a life of faith. ஆவிக்குரிய ஜீவியம் என்பது ஒரு விசுவாச ஜீவியம். Holy life is a life of faith. பரிசுத்த ஜீவியம் என்பது ஒரு விசுவாச ஜீவியம். Victorious life is a life of faith. ஜெய ஜீவியம் என்பது ஒரு விசுவாச ஜீவியம். So God has chosen us that we may become rich in faith. நாம் விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை தெரிந்தெடுத்தார். Those who sleep in their life, they will become poor, not rich in faith. தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் தூங்குபவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் ஐஸ்வர்யவான்களாக இல்லாமல் அவர்கள் தரித்திரராக காணப்படுவார்கள். God has chosen us that we may become rich in His grace. அவருடைய கிருபையிலே நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்று அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். That is what we read in the book of Ephesians, chapter 2 and verse 7. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இதைத்தான் நாம் வாசிக்கின்றோம். Riches of grace is mentioned there. அங்கு கிருபையின் ஐஸ்வர்யம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. The people of God who are going to be caught up when Jesus comes, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுபவர்கள், they became rich in faith. அவர்கள் விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாக மாறுகிறார்கள். Not only that, they have received the riches of grace in their life. அது மாத்திரமல்ல, தங்களுடைய ஜீவியத்தில் கிருபையின் ஐஸ்வர்யத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். By the grace of God, we get saved through faith. விசுவாசத்தினாலே நாம் கிருபையினாலே நாம் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். And by the grace of God, we press forward in our spiritual life. தேவனுடைய கிருபையினாலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் முன்னேறி கொண்டு வருகின்றோம். By the grace of God, we get transformed. தேவனுடைய கிருபையினாலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம். By the grace of God, we will be raptured. நாம் தேவனுடைய கிருபையினாலே அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம். The whole life is depending upon the grace of God. முழு ஜீவியமும் தேவனுடைய கிருபையிலே சார்ந்திருக்கிறது. The law came through Moses. மோசேயின் மூலமாக பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டது. And the truth and grace came through Jesus. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையின் சத்தியமும் வெளிப்பட்டது. According to the truth which God gives us in our life, the grace also will be given in abundance. தேவன் நமக்கு எவ்வளவுக்கு அதிகமாக சத்தியத்தை வெளிப்படுத்துகிறாரோ அவ்வளவுக்கு அதிகமாக கிருபையும் நமக்கு அளவில்லாமல் கொடுக்கப்படுகிறது. So we should attain the riches of grace so that we can be ready for the coming of the Lord. கர்த்தருடைய வருகைக்கு நாம் நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்ளும்படியாக கிருபையின் ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக் கொள்வோமாக. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Not only that, we must receive the riches of glory.
அது மாத்திரமல்ல நாம் மகிமையின் ஐக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். Ephesians chapter 1 and verse 18, எபேசியர் 1:18, chapter 3 and verse 16, 3:16, all these scriptures speak about the riches of glory. மகிமையின் ஐக்கியத்தை குறித்து இந்த வசனங்கள் பேசுகிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. We must attain the riches of glory in our life. நம்முடைய ஜீவியத்தில் மகிமையின் ஐக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். The kingdom of God is a place which is full of the glory of God. தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய மகிமையினாலே நிரப்பப்பட்டதான ஒரு ஸ்தலம். The word of God says there is no sun or moon to lighten the city. அந்த பட்டணத்தை பிரகாசிக்கும்படியாக சூரியனோ சந்திரனோ தேவையில்லை என்று தேவனுடைய வசனம் விளம்புகிறது. The glory of God is shining in the city. தேவனுடைய மகிமையே அந்த பட்டணத்தை பிரகாசிக்க பண்ணுகிறது. The glory of God is lightening the city. தேவனுடைய மகிமையே அந்த பட்டணத்திற்கு வெளிச்சத்தை தருகிறது. We have been called to inherit that eternal weight of glory in our life. நம்முடைய ஜீவியத்தில் நித்திய கன மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். Riches of glory is awaiting us. மகிமையின் ஐஸ்வர்யமானது நமக்கென்று காத்துக் கொண்டிருக்கிறது. It is why today God leads us through various afflictions in our life. ஆகவேதான் அநேக பாடுகளின் உபத்திரவங்களின் மூலமாக கர்த்தரை அனுமதிக்கின்றார். All the afflictions that we face in our life, நம்முடைய ஜீவியத்தில் நாம் படுகிறதான உபத்திரவங்கள் அனைத்தும் they are working out for the eternal weight of glory in His kingdom. அவருடைய ராஜ்யத்தில் நித்திய கன மகிமைக்காக அவைகள் நம்மை ஆயத்தமாக்கிக் கொண்டிருக்கிறது. That is why in our trials and our temptations we shouldn't be discouraged or disheartened. ஆகவேதான் நம்முடைய சோதனைகள் நம்முடைய கஷ்டங்களிலே நாம் நம்முடைய விசுவாசத்தை இழந்து அதைரியப்பட்டு போகக்கூடாது. We shouldn't think that God has forsaken us or forgotten us. தேவன் நம்மை மறந்து போனார், தேவன் நம்மை கைவிட்டு போனார் என்று நாம் ஒருபோதும் நினைக்கக்கூடாது. We must attain the riches of glory in this life. இந்த ஜீவியத்தில் தானே நாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். All the sufferings that we go through in our whole lifetime upon this earth, இந்த உலகத்திலே நம்முடைய முழு கால ஜீவியம் மரியந்தமும் நாம் படுகிறதான அனைத்து பாடுகளும் when they are compared with the eternal weight of glory that is going to be revealed, இனி வெளிப்பட போகிறதான நித்திய கன மகிமையோடு அவைகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது, and Bible says this is a light affliction but for a moment. இது ஒரு தற்காலிகமாக ஒரு சாதாரண லேசான பாடுகள் என்று அவர் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். The people of this world also go through various sufferings and afflictions. இந்த உலகத்தின் ஜனங்களும் கூட அவர்கள் பாடுகளின் கஷ்டங்களின் ஊடாக செல்கின்றார்கள். They don't have the hope of the glory in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறதான அந்த மகிமையின் நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. The same affliction that we face in our life, நம்முடைய ஜீவியத்தில் நாம் படுகிறதான உபத்திரவங்கள் they also face in their life. அவர்களும் கூட அவருடைய ஜீவியத்தில் படுகிறார்கள். But they don't have the hope of the glory which is awaiting in the kingdom. தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிற அந்த மகிமையை குறித்த நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. But we are a people whose eyes of understanding were enlightened to see the eternal weight of glory in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் நித்திய கன மகிமையை காணும்படியாக நம்முடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்பட்டதான ஜன கூட்டம் நாம். We should become rich in the glory of God. தேவனுடைய மகிமையிலே நாம் ஐஸ்வர்யவான்களாக காணப்பட வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Ephesians chapter 3 and verse 8 it is mentioned about the unsearchable riches of Christ. அந்த எபேசியர் 3:8 ஆராய்ந்து அறிய முடியாததான ஐஸ்வர்யத்தை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Unsearchable riches of Christ. ஆராய்ந்து அறிய முடியாத கிறிஸ்துவினுடைய ஐஸ்வர்யம். God has opened our eyes of understanding to see the beautiful truth in the word of God. தேவனுடைய வசனத்தில் காணப்படுகிறதான அழகான சத்தியங்களை காணும்படியாக தேவன் நம்முடைய மனக்கண்களை பிரகாசித்திருக்கிறார். We yield ourselves to go through this path. நாம் இந்த பாதையினூடாக கடந்து செல்ல நம்மை ஒப்படைக்கின்ற போது we will be able to become rich in the presence of God. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஐஸ்வர்யவான்களாக மாறுவோம். When we look at the life of Moses, மோசேயினுடைய ஜீவியத்தை நாம் பார்க்கின்ற போது he was not happy to be called as the Pharaoh's grandson. பார்வோனுடைய பேரன் என்று அழைக்கப்படுவதற்கு அவன் ஒருபோதும் அதை எண்ணவில்லை. He
refused to be found in the land of Egypt to enjoy the pleasures of sin. அது பாவத்தின் சந்தோஷத்தை அனுபவிப்பதை அவன் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. But he esteemed the reproaches of Christ as a great riches. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிறதான அந்த நிந்தைகள் பாடுகளை அனுபவிப்பதையே அவன் பெரிய ஐஸ்வர்யம் என்று அவன் கருதினான். தேவனுக்கு தோற்றம் உண்டாவதாக. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் we should become rich in the presence of God. நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். By going through trials and temptations, சோதனைகள் பாடுகளினூடாக கடந்து செல்வதன் மூலமாக reproaches and shame and mockery and rejection on behalf of the Lord, தேவன் நிமித்தமாக நிந்தைகள், அவமானங்கள், மற்றவர்களால் புறக்கணித்து தள்ளப்படுகின்றன, இது போன்ற காரியங்களை அனுபவிப்பதன் மூலமாக these things are making us to be rich in the presence of God. இத்தகைய காரியங்கள் அவருடைய சமூகத்திலே நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறது. You child of God, this morning you could be going through some of these parts in your spiritual life. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை நேரத்திலே உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இப்பொழுது சொல்லப்பட்டதான இந்த பாதைகளின் சிலவற்றினூடாக நீ கடந்து சென்று கொண்டிருக்கலாம். Make use of every opportunity to become rich in the presence of God. இந்த எல்லா சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி கர்த்தருடைய சமூகத்திலே ஐஸ்வர்யவான்களாக மாற பிரயாசப்படுகிறார். அதற்கு நாம் அவரை சோத்தரிப்போமாக. Hallelujah, 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 hallelujah. That is why we should not be sleeping in our life. ஆகவே தான் நம்முடைய ஜீவியத்தில் நாம் தூங்கக்கூடாது. Those who sleep, first of all, we find that in their field source of their toes are stone and they cannot be fruitful. முதலாவது நாம் கண்டது என்னவென்றால், தூங்கினவர்களுடைய விளை நிலங்களிலே சத்துருவானவன் வந்து அவன் களைகளை விதைத்துக் கொடுக்கின்றான். Thereby they cannot be fruitful. அதன் நிமித்தமாக அவர்களால் கனி கொடுக்க இயலவில்லை. Secondly, they cannot become rich in the presence of God. இரண்டாவதாக தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக மாற முடிவதில்லை. Thirdly, மூன்றாவதாக in the book of Revelation chapter 3 when we read, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற போது in verse 3 what do we find? 3வது வசனத்திலே நாம் என்னத்தை வாசிக்கின்றோம்? Revelation chapter 3 and verse 3. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திறந்து நீ இழுக்கிறாவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். If thou shalt not watch, I will command thee as a thief. நீ விழிக்கிறாவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். If thou shalt not watch, then I will come upon thee as a thief. நீ விழிக்கிறாவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். Or, if you are sleeping, my coming will be like a thief unto you. நீ தூங்கிக்கொண்டே இருப்பாய் என்றால் என்னுடைய வருகையானது உனக்கு திருடனைப் போல காணப்படும். If you are not watchful, if you are sleeping, the coming of the Lord will be like a thief unto us. நீ விழிக்கிறாவிட்டால் நீ தூங்கிக்கொண்டு இருப்பாய் என்றால் கர்த்தருடைய வருகையானது உன்மேல் ஒரு திருடனைப் போல் காணப்படும். When a thief comes to your house, ஒரு வீட்டிற்குள் திருடன் தூங்குகின்ற போது when the people are fast asleep, அந்த வீட்டாராக நன்றாக தூங்கிக் கொண்டிருப்பார் என்றால் he will steal all the precious things from their house. அந்த வீட்டில் உள்ளதான வெளியேறப்பெற்ற பொருட்கள் அனைத்தையுமே அவன் களவாடி கொண்டு போய்விடுவார். Jesus is coming in order to gather together the precious jewels. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வெளியேறப்பெற்ற சம்பத்தை சேர்க்கும்படியாகவே அவர் வரப்போகிறார். When he comes, if we are fast asleep in our spiritual life, அவர் வருகின்ற பொழுது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் நன்றாக தூங்கிக் கொண்டே இருப்போம் என்றால் the precious jewels, the sanctified, perfected saints will be raptured. அவருடைய வெளியேறப்பட்ட சம்பத்து, அதாவது அவருடைய பரிசுத்தவான்கள், பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். And we will be left behind. நாம் கைவிடப்பட்டு விடுவோம். The coming of the Lord will be like a thief unto us. அப்பொழுது கர்த்தருடைய வருகையானது நமக்கு ஒரு திருடனைப் போல காணப்படும். All our labor and all the pain that we take today
will be totally in vain. இவ்வளவுமாக நாம் பட்ட பிரயாசங்கள், நாம் பட்டதான அந்த செயல்கள் அனைத்துமே விருதாக போய்விடும். We want to meet our Jesus not as a thief, but as our bridegroom when he comes. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது நம்முடைய இயேசுவை ஒரு திருடனை போல அல்ல, நம்முடைய மணவாளனை போல நாம் அவரை காண வேண்டும். In order to meet him as our bridegroom, we must be watchful and prepared for the glorious day. நாம் நம்முடைய மணவாளனை நாம் சந்திக்க வேண்டும் என்றால் நாம் விழித்திருந்து நம்மை தாமே ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். If not, the coming of the Lord will be like a thief unto us. இல்லாவிட்டால் கர்த்தருடைய வருகையானது நமக்கு திருடனை போல காணப்படும். I don't think any one of us would like to meet the Lord as a thief. யாராகிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு திருடனை போல சந்திக்க நீங்கள் முற்பட மாட்டீர்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன். We all want to meet him as our bridegroom. நாம் எல்லோரும் அவரை மணவாளனாக சந்திக்கவே விருப்பப்படுகின்றோம். That is why today we need to be watchful and preparing ourselves. ஆகவே நாம் இன்றைக்கு விழித்திருந்து நம்மை நாமே ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். In the book of Revelation part 19 when we read, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற போது the word of God says, let us be glad and rejoice and give honor to him. நாம் மகிழ்ந்து கலிகூறி அவருக்கு நாம் எல்லா மகிழ்ச்சியும் செலுத்தப்படணும். And the marriage of the Lamb is come. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. And the wife has made herself ready. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தமாக்கினார். She made herself ready. அவள் தன்னை ஆயத்தமாக்கிக் கொண்டார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Only those who are not sleeping and watchful can make themselves ready. தூங்காமல் விழித்திருப்பவர்கள் மாத்திரமே தங்களை ஆயத்தமாக்கிக் கொள்ள முடியும். They will make themselves ready as a bride of Christ. கிறிஸ்துவை போல மணவாளனை போல தங்களை மணவாட்டியாக அவர் ஆயத்தமாக்கிக் கொள்ள முடியும். Such people will meet Jesus as a bridegroom, not as a thief. அத்தகையோர் மாத்திரமே கிறிஸ்துவை மணவாளனாக சந்திப்பார்களே ஒழிய திருடனாக அல்ல. Yes, beloved ones, we all must meet our Jesus as a bridegroom when he comes. பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் நம்முடைய கிறிஸ்துவை அவர் வருகின்ற பொழுது நம்முடைய மணவாளனாக அவரை நாம் சந்திப்போமா? Shall we shout the hallelujah? அதற்காக நாம் அல்லேலூயா சொல்லுவோம். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. That is why we should not be sleeping but watchful. ஆகவே நாம் தூங்குகிறவர்களாக அல்ல, விழித்திருக்கிறவர்களாக காணப்படுவோம். First of all, to be fruitful in our life. முதலாவது நம்முடைய ஜீவியத்தில் கனி கொடுப்பவர்களாக காணப்படும்படியாகவும், Secondly, to become rich in our spiritual life. இரண்டாவதாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்கும்படியாகவும், And thirdly, to meet our Jesus as our bridegroom. மூன்றாவதாக நம்முடைய இயேசுவை நம்முடைய மணவாளனாக நாம் சந்திக்கும்படியாகவும். We should not be sleeping but watchful. நாம் தூங்குகிறவர்களாக அல்ல, நாம் விழித்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. One more thing we can see from the scripture. இன்னும் ஒரு காரியத்தை நாம் தேவனுடைய வசனத்திலே காணலாம். In the same scripture that we read at the beginning, நாம் ஆதியிலே வாசித்ததான அந்த வேத பகுதி, Ephesians 5:14 we read, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசித்தோம். and thou says, awake, thou that sleepest, and arise from the dead. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்தது. Those who are sleeping, ஆவிக்குரிய ஜீவியத்தில் தூங்குபவர்கள், they are among the dead ones. அவர்கள் மரித்தவர்கள் மத்தியிலே இருக்கின்றார்கள். They are with the dead people. அவர்கள் மரித்தவர்களோடு இருக்கின்றார்கள். When we look at our life, நம்முடைய ஜீவியத்தை நாம் பார்க்கின்ற போது, once upon a time we were dead in trespasses and sins. ஒரு காலத்திலே நாம் பாவத்திற்கும் எல்லா காரியங்களுக்கும் மரித்தவர்களாக இருந்தோம். This death speaks about our past life. இந்த மரணம் என்று சொல்லப்படுவது நம்முடைய கடந்த கால ஜீவியத்தை குறிப்பிடுகிறது. Those who live in sins and trespasses, they are spiritually dead in the sight of God. பாவத்திலே ஜீவித்து அதிலே உணர்ந்து கொண்டிருப்பவர்கள் தேவனுடைய பார்வையிலே அவர்கள் மரித்தவர்களாக இருக்கின்றார்கள். Their soul is dead in the sight of God. தேவனுடைய பார்வையில் அவருடைய ஆத்மா செத்ததாக இருக்கிறது. The inner man is cut off from the eternal life of God. அவருடைய உள்ளான மனுஷனானது தேவனுடைய பார்வையில் இருந்து முற்றிலும் அது அறிவற்று போனதாக இருக்கிறது. But was the past life that we were living in before we got saved? நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக
நம்முடைய ஜீவியத்தை பார்ப்போம் என்றால் இவ்விதமாக இருந்தது. That is why in Ephesians chapter 2 and verse 1 it is written, ஆகவே தான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, we who were dead in trespasses and sins, God quickened us. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். We who were dead in trespasses and sins, God quickened us. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். So before we got saved, we were dead in our soul. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய ஆத்துமாவிலே நாம் செத்தவர்களாக இருந்தோம். Those who live in sins and corruptions, they are dead in the sight of God. பாவத்திலும் அக்கிரமத்திலும் ஜீவிப்பவர்கள் தேவனுடைய பார்வையிலே அவர்கள் செத்தவர்கள். In our spiritual life again, if we are sleeping, we are going back to that one. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் தூங்கிக் கொண்டிருப்போம் என்றால் நாம் மறுபடியுமாக திரும்ப பழைய நிலவரத்திற்குள் கடந்து செல்லுகின்றோம். Those who spiritually sleep, they are with the dead people. இன்றைக்கு தூங்குபவர்கள் அவர்கள் மரித்தவர்களோடு இருக்கின்றார்கள். Some years back, சில வருடங்களுக்கு முன்பாக in one of the churches, ஒரு விசுவாச வீட்டிலே the brother in charge called the believer. அங்கிருந்ததான ஊழியக்காரர் அங்கிருந்த விசுவாசியை அழைத்தார். He told him to go to a hospital and pray for a sick person, a believer who was admitted there. அங்கு ஒரு மருத்துவமனை இருந்தது. அந்த மருத்துவமனையிலே ஒரு விசுவாசி நோய்வாய்ப்பட்டு அங்கு சேர்க்கப்பட்டிருந்தார். இந்த விசுவாசியை பார்த்து நீ போய் அங்கு ஜெபித்து வா என்று சொன்னார். The servant of God told him, you go and spend some time with him and pray for him and come back. இந்த கர்த்தருடைய ஊழியக்காரர் இந்த விசுவாசியை பார்த்து நீ அந்த மருத்துவமனைக்கு போய் அந்த குறிக்கப்பட்ட அந்த விசுவாசி அந்த பூமியாளியை அங்கே பார்த்து அவரோடு கொஞ்சம் நேரம் இருந்து அவருக்கு ஜெபித்து விட்டு திரும்பவா என்று சொன்னார். He is very much discouraged, so please go and strengthen him, encourage him and spend some time with him and pray for him, then come back. அவர் மிகவும் அதைரியப்பட்டு சோர்வுற்று காணப்படுகிறார். ஆகவே நீங்கள் அவரிடத்திலே போய் கொஞ்சம் நேரம் செலவழித்து அவரோடு பேசி அவரை தைரியப்படுத்தி அவருக்கு ஜெபித்து விட்டு திரும்பி வாருங்கள். He was in the night time. அது இரவு நேரமாக இருந்தது. And this believer went there. இந்த விசுவாசி அந்த இரவில் அங்கு சென்றார். I think he would have been tired also. ஒருவேளை அவர் களைப்புற்று இருக்கலாம். He quickly said a word of prayer. அவர் வெகு சீக்கிரத்திலே ஜெபத்தை சொன்னார். And then he came out. அதற்கு பிறகு அவர் வெளியே வந்து விட்டார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. He cannot go back immediately to the faith. அவரால் உடனடியாக திரும்ப விசுவாச வீட்டுக்கு செல்ல முடியவில்லை. Because he was told to spend some time in the hospital with this believer and then pray and come back. இந்த விசுவாசி அந்த மருத்துவமனையிலே அந்த புனியாளியோடு கூட கொஞ்ச நேரம் செலவிட்டு விட்டு அதற்கு ஜெபித்து விட்டு அதற்கு பிறகுதான் மறுபடி அவருக்கு சொல்லப்பட்டது. So he cannot immediately go back to the faith. ஆகவே அவரால் உடனடியாக விசுவாச வீட்டுக்கு செல்ல முடியவில்லை. And he came out of the hospital. அவர் மருத்துவமனையை விட்டு வெளியே வந்து விட்டார். He saw a table that was kept in a corner. அங்கு ஒரு மூலையிலே வைக்கப்பட்டிருந்ததான ஒரு மேஜையை அவர் கண்டார். He went and sat on the table. அவர் போய் அந்த மேஜையின் மீது உட்கார்ந்தார். After some time, he lay down and went into a deep sleep. அதற்கு பிறகு அந்த மேஜையின் மீது படுத்து ஆழ்ந்த நித்திரையில் ஆழ்ந்து விட்டார். And this table was kept there to bring out the dead bodies from physics. இந்த மேஜையானது அந்த மருத்துவமனையில் வைக்கப்பட்டதின் நோக்கமே என்னவென்றால் இந்த செத்த பிரேதத்தை அந்த மேஜையின் மீது அவர்கள் வைப்பார்களாம். Patients who used to die in the ward after finishing all the legal formalities, the body used to be brought and kept here. Then the relations used to go and bring ambulance or other vehicles to remove the body to the home. மருத்துவமனையிலே அந்த குறிக்கப்பட்ட எந்த வார்டிலேயும் ஏதாவது ஒரு புனியாளை இறந்து விட்டால் அதற்குரியதான அந்த காரியங்கள் அனைத்தையும் அவர்கள் முடித்துவிட்டு அதற்கு பிறகு அந்த உறவினரிடத்திலே அந்த செத்த பிரேதத்தை ஒப்படைக்கும்படியாக இந்த குறிக்கப்பட்ட மேஜையின் மீதுதான் இந்த பிரேதங்களை அவர்கள் வைப்பார்களாம். This brother didn't know the purpose of the table that was left there. அங்கு வைக்கப்பட்டிருந்ததான அந்த மேஜையினுடைய அந்த நோக்கம் என்ன என்பதை இந்த சகோதரர் தெரியாமல் இருந்தது. He was fast asleep on the table. அந்த மேஜையின் மீது அவர் அயர்ந்த நித்திரையாய் இருந்தார். After some time, somebody died in the ward. கொஞ்ச நேரத்திற்கு பிறகு யாரோ ஒருவர் அந்த வார்டியில மரித்து விட்டார். So they finished all the formality and brought the body out.
எல்லா முறைமைகளையும் அவர்கள் முடித்துவிட்டு அந்த பிரேதத்தை வெளியே கொண்டு வந்து விட்டார்கள். As usual, they brought the body and kept on the table. வழக்கம் போல அந்த பிரேதத்தை கொண்டு வந்து இந்த மேசையின் மீது வைத்து விட்டார்கள். I don't know what they thought about the man who was sleeping. அங்கே தூங்கிக் கொண்டிருந்ததான அந்த மனிதனை பற்றி என்ன நினைத்தார்களோ என்று எனக்கு தெரியாது. Because they thought that this is another dead body. ஒருவேளை அவர்கள் இது இன்னொரு பிரேதம் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். Anyway, the body was kept near to him. என்றாலும் இப்பொழுது பிரேதமானது இவருக்கு அருகாமையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. Then they went out to bring the ambulance. அவர்கள் இப்பொழுது ஆம்புலன்ஸை கொண்டு வரும்படியாக வெளியே சென்றார்கள். So in the sleeping mode, our believer brother put his hands on the body. இப்பொழுது நன்றாக தூங்கிக் கொண்டிருந்ததான நம்முடைய விசுவாச சகோதரர் அந்த தூக்கத்திலேயே தன்னுடைய கரத்தை அந்த பிரேதத்தின் மீது அவர் போட்டுவிட்டார். Then he understood that somebody else is sleeping with him. அவரோடு கூட யாரோ ஒருவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்தார். Suddenly he got up. உடனடியாக அவர் எழுந்தார். He carefully noticed that the person who is sleeping with him. அவரோடு கூட தூங்கிக் கொண்டிருந்ததான அந்த நபரை அவர் உற்று நோக்கி பார்த்தார். No movement in his body. அவருடைய சரீரத்தில் ஒரு அசைவும் இல்லை. He carefully again noticed. மறுபடியுமாக வெகு ஜாக்கிரதையாக உற்று நோக்கினார். This man is not breathing. இந்த மனுஷனை சுவாசிக்கவில்லை. Then he understood that this is a dead body. அப்பொழுது அவர் அறிந்து கொண்டது என்னவென்றால் இது ஒரு பிரேதம். He got such a fear in his heart. அவருடைய இருதயத்திற்குள்ளாக ஒரு பெரிய பயம் வந்துவிட்டது. He jumped out of the table. அந்த மேசையை விட்டு எதிர குதித்தார். He got away from the hospital. அவர் அந்த மருத்துவமனையை விட்டு தலைதெறிக்க ஓடினார். Ran straight to the faith home. அவர் நேரடியாக விசுவாச வீட்டிற்கு ஓடி போனார். Came to the prayers room. அப்பொழுது நேரடியாக விசுவாச வீட்டினுடைய சகோதரரை அழைத்து சென்றார். He woke the brother in charge. அங்கிருந்ததான அந்த ஊழியக்காரரை எழுப்பினார். He was full of fear of death. இப்பொழுது மரண பயத்தினாலே பீடிக்கப்பட்டவராக காணப்பட்டார். The brother asked, "Why are you frightened? What is happening?" என்ன நடந்தது, ஏன் எப்படி நடுங்குகிறீர்கள், பயப்படுகிறீர்கள் என்று பிரதர் கேட்டார். He narrated the whole story. அப்பொழுது முழு சம்பவத்தை விவரித்தார். I was sleeping with a dead body. நான் செத்த பிரேதத்தோடு தூங்கிக் கொண்டிருந்தேன். I don't know what is going to happen to me now. இப்பொழுது எனக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்று எனக்கு தெரியாது. He was full of fear that he thought that he was going to die. அவர் இப்பொழுது மறிக்கப் போகிறார் என்கிற பயத்தோடு நடுக்கத்தோடு காணப்பட்டார். Anyway, the brother in charge comforted him, strengthened him, and he said, "I was unfaithful to the instruction you gave me. That's why all these things happen." அப்பொழுது அந்த ஊழியக்காரர் அவரை தைரியம் மூட்டி, அவருக்கு விசுவாசம் மூட்டி, நம்பிக்கையெல்லாம் மூட்டினார். என்றாலும் இவருக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாகவே இவைகளெல்லாம் சம்பவித்தது என்று உணர்ந்து கொண்டார். Actually, this is applicable very well with our life. ஆவிக்குரிய ரீதியிலே நம்முடைய ஜீவியத்திற்கு இது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. If we are sleeping, we go back to the plant. நாம் தூங்கிக் கொண்டிருப்போம் என்றால் நாம் மரித்தவரோடு கூட சேர்க்கப்படுவோம். We will lose all the spiritual blessings which God has given us. தேவன் நமக்கு தந்ததான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தையுமே நாம் இழந்து போவோம். That is why we need to be awake and vigilant in our life. ஆகவே தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் விழித்திருக்க வேண்டியது அவசியம். உங்களுக்கு சோற்றம் உண்டாவதாக. Because Jonah chapter 1 and verse 6. யோனாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Because Jonah chapter 1 and verse 6. யோனா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது நாளுமே அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டுங்கள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்ம நினைத்தருளுவார் என்றான். Awake, thou that sleepest. தூங்குகிற நீ விழித்தது. தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக. What meanest thou, O sleeper, arise and call upon thy God? நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டுங்கள். தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக. Here we find an incident where Jonah is fast asleep. யோனா அயர்ந்த நித்திரை பண்ணுகிறதான ஒரு சம்பவத்தை இங்கு நாம் வாசிக்க கேட்டோம். A chosen man of God. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு மனிதன். A man who was blessed with so many blessings in his life. தன்னுடைய ஜீவியத்திலே அநேக ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு மனுஷன்.
the man of prayer, ஜெப மனுஷன், the one who had a burden concerning perishing souls, அழிந்து போகிறதான ஆத்துமாக்களை குறித்ததான பாரமுடையதான மனுஷன், a man who received the gift of prophecy. என் தீர்க்க தரிசன வரத்தை பெற்றுக் கொண்டதான ஒரு மனுஷன். He always wanted to serve God in some way or the other. ஏதோ ஒரு வழிமுறையிலே எப்படியாகிலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு மனுஷன். He found that he was in a deeper sleep at this time. இப்பொழுது அவன் ஒரு அயர்ந்த நித்திரைக்குள்ளாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். Yes, we are chosen ones in the sight of God. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக காணப்படுகின்றோம். God has blessed us in very many ways. அநேக வழிமுறைகளிலே தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். He saved us, அவர் நம்மை ரட்சித்தார், filled us with the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்பினார். We have been given the gift of prophecy. தீர்க்க தரிசன வரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Yes, we pray for others, நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். and we have a burden concerning perishing souls, that they should be saved to bring the kingdom of God. அழிந்து போகிறதான ஆத்துமாக்களின் மீது பாரமுடையவர்களாக அவர்கள் தேவனுடைய ராஜ்ய தந்தை திருப்ப பண்ணும்படியான ஒரு பாரம் நமக்கும் காணப்படுகின்றது. And we serve God in one way or the other. ஏதோ ஒரு வழிமுறையிலே நாம் தேவனுக்கு என்று ஊழியம் செய்கின்றோம். Sunday school teachers, youth leaders, ஒரு ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியராகவோ அல்லது வாலிப ஊழியத்தில் பங்குள்ளவராகவோ இருக்கின்றோம். or we are in the full-time consecrated ministry, serving God. இல்லாவிட்டால் பிரதேசத்தில் முழு நேர ஊழியக்காரராக தேவனுக்கு ஊழியம் செய்கின்றோம். We can put ourselves in the place of Jonah at this time. இந்த நேரத்திலே யோனா இருக்கிறதான அந்த இடத்திலே நம்மை வைத்து பார்ப்போம். Awake, thou the sleeper. தூங்குகிற நீ விழித்தது. What meanest thou, O sleeper? Arise and call upon thy God. நீ தூங்குகிற நீ விழித்தெழுந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். Praise be to God. தேவனுக்கு தோற்றம் உண்டாவதாக. When we look at the life of Jonah, யோனாவினுடைய ஜீவியத்தை நாம் பார்க்கின்ற போது he was a blessed man. அவன் ஆசீர்வாதமுள்ள மனுஷன். But we find that he was in a deep sleep in his life. தன்னுடைய ஜீவியத்திலே இப்பொழுது ஆழ்ந்த நித்திரையில் இருப்பதை நாம் காணுகின்றோம். What was the reason for him to come to such a place? இத்தகைய நிலவரத்திற்குள் அவன் கடந்து வரும்படியான காரணம் என்ன? In chapter 1 and verse 2, when we read, we find that he heard the voice of God. முதலாம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கு அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்கின்றான். He had the habit of hearing the voice of God. தேவனுடைய சத்தத்தை கேட்கின்ற பழக்கம் அவனுக்குள் And இருந்தது. I believe before he went to bed, he prayed. அவன் படுக்கைக்கு போகுமுன்பாக அவன் நிச்சயமாக ஜெபித்திருப்பான் என்று நான் விசுவாசிக்கிறேன். O Lord, speak to me tonight. ஆண்டவரே, இந்த இரவிலே என்னோடு பேசும். O Lord, cause me to hear your voice tonight. ஆண்டவரே, இந்த இரவிலே உங்களுடைய சத்தத்தை கேட்கும்படியாக எனக்கு தயவு செய்யும். Surely he prayed that night before he went to bed. நிச்சயமாகவே அந்த இரவிலே அவன் படுக்கைக்கு போகும் முன்பாக அவன் கட்டாயம் ஜெபித்திருப்பான். I believe every one of you pray before you go to bed. நிச்சயமாகவே நீங்கள் ஒவ்வொருவரும் படுக்கைக்கு போகும் முன்பாக ஜெபிக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். All those who pray before you go to bed, put up your hands and shout hallelujah. படுக்கைக்கு போகும் முன்பாக ஜெபிப்பவர்கள் இந்த கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. Hallelujah. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. In answer to his prayer, late in the midnight, God spoke to him with audible voice. அவருடைய ஜெபத்திற்கு பதில் தரும்படியாக நடுநிசையிலே கர்த்தர் அவனோடு கூட தெளிவாக கேட்கக்கூடிய சத்தத்திலே பேசியிருப்பார். Jonah, Jonah, rise and go to Nineveh. ஏனாவே ஏனாவே, நீ எழுந்திருந்து நினிவே பட்டணத்திற்கு போ. You go and cry against that city. நீ அந்த பட்டணத்திற்கு போய் அந்த பட்டணத்துக்கு விரோதமாக சொல்லு. So the wickedness is come upon my face. அவருடைய அக்கிரமமானது என்னுடைய சமூகத்திற்கு வந்தெட்டியது. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. But in verse 3 when we read, என்றாலும் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது Jonah got up and straightway
he was going into a different direction, disobeying the voice of God. தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதவனாக இப்பொழுது யோனா எழுந்திருந்து இப்பொழுது வித்தியாசமான மாறுபட்ட திசையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். What is the reason? அதனுடைய காரணம் என்ன? Something happened in between verses 2 and 3. 2-3 வசனங்களுக்கு இடையிலே ஏதோ ஒரு காரியம் சம்பவித்தது. That is why he straightaway disobeyed the voice of God. ஆகவே தான் நேரடியாக தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் காட்டினார். In our spiritual life, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் when we hear the voice of God, நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கின்ற போது, suppose you hear the voice of God tonight, ஒருவேளை இந்த இரவிலே நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கின்றீர்கள். after hearing the voice of God, will you be turning around the other side and sleeping again? கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட பிறகு நீங்கள் எதிர் திசையிலே நீங்கள் சுற்றி பார்த்தீர்களா? Will you be turning around the other side and sleeping again? நீங்கள் அடுத்த பகுதியிலே புரண்டு படுத்து அடுத்த மறுபடியும் தூங்குவீர்களா? I don't think that after hearing the voice of God you will sleep again. கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட பிறகு அதற்கு பிற்பாடு நீங்கள் ஒருவேளை தூங்க மாற்றீர்கள் என்றுதான் நினைக்கின்றேன். You will be happy to tell others what God spoke to you. நீங்கள் உங்களோடு பேசினதை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக சந்தோஷப்படுவீர்கள். You will be eagerly waiting for the day to break, but you will be able to tell others what God has revealed to you. அதிகாலை எப்பொழுது வருமோ கர்த்தர் என்னிடத்தில் பேசினதை நான் எப்பொழுது மற்றவர்களுக்கு சொல்லுவேனோ என்று அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பீர்கள். தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக. Jonah heard the voice of God. யோனா தேவனுடைய சத்தத்தை கேட்டார். After that he did not go to bed again. அதற்கு பிறகு அவன் மறுபடியும் படுக்கைக்கு செல்லவில்லை. He was on his knees. அவன் தன்னுடைய முழங்காற்படிவிட்டார். Thank you Lord for speaking with me. ஆண்டவரே, நீர் என்னோடு பேசுவதற்காக உனக்கு நன்றி. Thank you for causing me to hear your voice tonight. இந்த இரவிலே உன்னுடைய சத்தத்தை நான் கேட்கும்படி செய்தீரே, அதற்காக உனக்கு நன்றி. I know tomorrow where am I going to go to preach the gospel. நாளை தினத்திலே நான் எந்த இடத்திலே போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். Oh Lord, put me a new unction in me. ஆண்டவரே, எனக்குள்ளாக ஒரு புதிய எழுப்புதலை கட்டளையிடு. Give me the right word that I may preach the people of Nineveh. ஆண்டவரே, நினிவே பட்டணத்தாருக்கு நான் என்ன பிரசங்கிக்க வேண்டும் என்கிற வார்த்தையை எனக்குள்ளே தந்தவில்லை. By faith he was able to see the fruitful ministry that he was doing in the city of Nineveh the next day. அடுத்த நாளிலே நினிவே பட்டணத்திலே அவன் செய்ய போகிறதான அந்த கனியுள்ள ஊழியத்திற்காக அவனோடு யோசித்துக் கொண்டிருந்தான். By faith he was able to see a big crowd in the city of Nineveh. He was preaching to them. நினிவே பட்டணத்திலே அவன் பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை அந்த ஜனக்கூட்டம் கேட்டுக் கொண்டிருக்கிறதான அந்த காட்சியை அவன் விசுவாசத்தினாலே கண்டு கொண்டிருந்தான். By faith he was able to see people are getting converted. அநேக ஜனங்கள் அந்த இடத்திலே ரட்சிக்கப்படுவதை விசுவாசத்தினாலே அவன் கண்டு கொண்டிருந்தார். They are repenting for their sins. தங்களுடைய பாவங்களுக்காக அவர்கள் மனஸ்தாபப்படுகிறார்கள். Calling upon God to forgive them. தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படத்தக்கதாக அவர்கள் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்கிறார்கள். Turning towards God. அவர்கள் தேவன் அன்பை திரும்புகின்றார்கள். The whole city is repenting and asking the Lord to forgive them. இப்பொழுது நீயே பட்டணமும் மனஸ்தாபப்பட்டு தேவன் அவர்களை மன்னிக்கும்படியாக அவர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். But was the time the devil who knew his weakness opposed அவனுடைய பலவீனத்தை அறிந்ததான பிசாசானவன் அந்த காலத்தில் அந்த கட்டத்தில் தான் அவனை நெருங்குகின்றான். Jonah always wanted to be a good preacher. யோனா எப்பொழுது ஒரு நல்ல பிரசங்கியாராக இருக்க அவன் விரும்பினான். He liked his name and fame and the popularity. தன்னுடைய பெயரையும் பிரஸ்தாபத்தையும் மற்றவர்களால் புகழப்படுவதையும் அவன் விரும்பினான். He did not want to be despised or rejected for the sake of truth. சத்தியத்திற்காக மற்றவர்களால் வெறுத்து ஒதுக்கி தள்ளப்படுவதை அவன் விரும்பவில்லை. He always wanted to be in the good list. அவன் எப்பொழுதுமே நல்ல பெயரிலே காணப்பட வேண்டும் என்று அவன் விரும்பினான். In one word, we can say he was a self-centered person. இன்னொரு வார்த்தையில் நாம் சொல்ல வேண்டும் என்றால் அவன் சுய நலமுள்ள ஒரு மனுஷன். Dear child of God, how many times the Holy Ghost urged in your heart to speak about your salvation through Jesus to others?
புண்ணியமான தேவனுடைய பிள்ளையே, எத்தனை சந்தர்ப்பங்களிலே பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து மற்றவர்களோடு பேசும்படியாக உனக்கு அவர் நினைப்பூட்டி இருக்கின்றார். Many times the Lord urged in your heart to speak with your colleagues concerning Jesus. இயேசு கிறிஸ்துவை குறித்து உன்னோடு அலுவலகத்தில் பணிபுரிகிற மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக அவர் எத்தனை முறை உங்களை ஏறி இருக்கிறார். But you disobeyed, thinking that they may think you as a fool or a mad person. உங்களை மற்றவர்கள் முட்டாள்கள் மதியினர்கள் என்று எண்ணி விடுவார்களோ என்று அநேக சந்தர்ப்பங்களில் நீங்கள் எண்ணி இருக்கிறீர்கள். You loved your name and fame more than Jesus. இயேசுவை காட்டிலும் உங்களுடைய பெயரை உங்களுடைய பிரஸ்தாபத்தை நீங்கள் அதிகமாக விரும்புவீர்கள். How many times the Lord urged in your heart to speak about your salvation to the unconverted friends and your relatives. உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை உங்களுடைய ரட்சிக்கப்படாத உறவினர்களோடும் கூட ரட்சிக்கப்படாத உங்களுடைய நண்பர்களோடும் கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக எத்தனை முறை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஏவினார். But you could not do so because you loved your name and fame, and you thought that you would be despised, rejected, humiliated, and cornered by others. உங்களுடைய பெயரையும் பிரஸ்தாபத்தையும் புகழையும் நீங்கள் விரும்பினபடியினாலே மற்றவர்கள் உங்களை அவமாக ஏளனமாக பரியாசம் பண்ணி உங்களை மடையர் நபிகேடர் புத்தியினர் என்று எண்ணிவிடுவார்களோ என்று நீங்கள் எண்ணினபடியினாலே அவைகளை எல்லாம் விட்டுவிட்டீர்கள். இதுதான் யோனாவின் தவறாக காணப்பட்டது. This morning the Holy Ghost is holding in your heart. இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஏவுகிறார். Do you love the Lord more than your name and fame? உன்னுடைய பெயரையும் பிரஸ்தாபத்தை காட்டிலும் உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை நீ அதிகமாக நேசிக்கிறாயா? Do you love the Lord more than your popularity among the people? ஜனங்கள் மத்தியே உனக்கு இருக்கிறதான அந்த மேன்மையை காட்டிலும் உன்னுடைய தெய்வத்தை நீ அதிகமாக நேசிக்கிறாயா? Are you willing to be despised, rejected, humiliated, and cornered for the sake of the truth? சத்தியத்தின் நிமித்தமாக நீ மற்றவர்களால் ஒதுக்கி பரந்தாக்கப்பட்டு தள்ளப்பட்டு அவமரியாதைக்கு உட்படுத்த நீ விரும்புகின்றாயா? If not, you will be taken to deep sleep like Jonah was. இல்லாவிட்டால் யோனா காணப்பட்டது போல ஆழ்ந்த நித்திரையிலே நீங்கள் காணப்படுவீர்கள். Jonah was told by the devil that you will go and preach the gospel, the whole city will be converted. After that, God will not destroy them. நீ யோனாவே நீ போய் அந்த நினிவே பட்டணத்தாருக்கு விரோதமாக பிரசங்கிக்கின்ற பொழுது அந்த ஜனங்கள் எல்லாரும் தேவையை நோக்கி வேண்டிக் கொள்வார்கள், கெஞ்சினார்கள். அப்பொழுது தேவன் அந்த பட்டணத்தை ஒருபோதும் அழிக்க மாட்டார். Next time when you go to another place to preach the gospel, those people will say, you are a false prophet, it is enough, don't preach to us now. இன்னொரு சந்தர்ப்பத்திலே இன்னொரு பட்டணத்திற்கு போய் நீ பிரசங்கிப்பாய் என்றால் அந்த ஜனக்கூட்டமானது உன்னை பார்த்து நீ ஒரு போய் தீர்க்கதரிசி உன்னுடைய வார்த்தை நிறைவேறாது என்று உன்னை பார்த்து சொல்லி விடுவார்கள். Your good name and fame all will be gone. உன்னுடைய நல்ல பெயரும் பிரசாதமும் எல்லாம் அழிந்து போகும். Despised, rejected, humiliated. நீ மற்றவர்களால் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு புறந்தாக்கப்படுவாய். This is the reason that he fled away from the presence of the Lord to Tarsus. இந்த காரணத்தினாலேதான் அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி தார்சீசுக்கு சென்றார். Something happened between verses 2 and 3. 2ஆம் வசனத்திற்கும் 3ஆம் வசனத்திற்கும் இடையிலே ஏதோ ஒரு காரியம் நடைபெற்றது. That is what we read in chapter 4 and verse 2. இதைத்தான் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நான் வாசிக்கின்றேன். Chapter 4 and verse 2, what does Jonah told the Lord? 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே யோனா கர்த்தரை பார்த்து என்ன சொல்லுகிறான்? Because Jonah chapter 4 and verse 2. யோனா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போது நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடி போனேன். Praise be to God. தேவனுக்கு சோத்திரம். This is the reason I fled away to Tarsus. இந்த காரணத்தினாலேதான் நான் தர்சீசுக்கு முன்னமே ஓடி போனேன். Here, Jonah is reminding God the prayer he prayed between verses 2 and 3 in chapter 1. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு 3ஆம் வசனத்துக்கு இடையிலே அவன் ஜெபித்ததான ஜெபத்தை இப்பொழுது யோனா கர்த்தருக்கு நினைவுபடுத்துகின்றான். Jonah is reminding God
What happened between verses 2 and 3 and why he fled away and departed. முதலாம் அதிகாரம் 2, 3 வசனத்திற்கு இடையிலே நடைபெற்றதான அந்த ஜெபத்தை இப்பொழுது அவன் கர்த்தருக்கு நிலைப்பட்டு அவன் ஏன் தார்சீசுக்கு ஓடி போனான் என்பதையும் கூட அந்த காரணத்தை நான் சொல்லுகிறார். I knew that was a gracious God. ஆண்டவரே நீ கிருபையுள்ள தேவன், So that a merciful God. நீ மன உருக்கமுள்ளவர், That was slow to anger. நீடிய சாந்தமுள்ளவர், Great in kindness. மிகுந்த கிருபையுள்ளவர், And in that repenteth thee of the evil. தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். I knew that you will not destroy the city of Nineveh when I go and preach there, because they would be converted. நினிவே பட்டணத்தாருக்கு விரோதமாக நான் அங்கே போய் பிரசங்கித்தால் நீர் அதை அழிக்க மாட்டீர்கள் என்றால் அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று எனக்கு முன்னமே தெரியும். After that, what about my future ministry? அப்படி என்றால் என்னுடைய எதிர்கால ஊழியம் என்னவாகுவது? Nobody will accept me as a good preacher. ஒரு நல்ல போதுகராக என்னை யாரும் எடுத்துக்கொள்ளவே மாட்டார்கள். Nobody will believe my message. என்னுடைய தேவ செய்தியை ஒருபோதும் நம்ப மாட்டார்கள். I will be rejected, despised, and honored and mocked. நான் மற்றவர்களால் ஒதுக்கப்படுவேன், புறம்பாக்கப்படுவேன், தள்ளப்படுவேன், ஒரு மூலையிலே நான் ஒதுக்கப்படுவேன். This is why I fled away to Tarsus. ஆகவே தான் நான் தர்சீசுக்கு ஓடி போவேன். Beloved ones, பிரியமானவர்களே, if you are not willing to be rejected, நான் தள்ளப்படுவதற்கு ஆயத்தமாகவில்லை if என்றால், you are not willing to honored and despised, நான் மற்றவர்களால் புறம்பாக்கப்பட்டு ஒதுக்கப்படுவதற்கு ஆயத்தமாக இல்லை என்றால், we will not be able to stand for the truth. நான் சத்தியத்திற்காக நிலை நிற்க முடியாது. We will not be able to reveal the word of God which God has given us. தேவன் நமக்கு தந்ததான தேவனுடைய வசனத்தை நம்மால் வெளிப்படுத்த இயலாது. This is what happened between verses 2 and 3. 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்திற்கு இடைப்பட்ட இதுதான் சம்பவித்தது. Let us not be self-centered in our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் சுயநலவாதிகளாக காணப்படாமல் இருப்போமாக. Let us love the Lord more than the name and fame that we have. நமக்கு இருக்கிறதான அந்த பெயர் பிரஸ்தாபத்தை காட்டிலும் நாம் தேவனை அதிகமாக நேசிப்போமாக. In order to be watchful in the presence of God. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்கும்படியாக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. In verse 3 when we read it is written, 3வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, Jonah was fleeing away from the presence of God. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு யோனா விலகி ஓடி போனான். It is written in the 3rd verse that he went down to Joppa. அவன் இப்பொழுது யோப்பா பட்டணத்திற்கு இறங்கி போகிறான். In English it is written he went down to Joppa. அவன் யோப்பா பட்டணத்திற்கு கீழே இறங்கி போனான். Self-centered people will always go down in their spiritual life. சுயநலவாதிகள் எப்பொழுதும் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் கீழே இறங்கி போவார்கள். They cannot go up. அவர்களால் மேலே செல்ல முடியாது. God expects that we must be always going up in our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் எப்பொழுதும் உயர செல்ல வேண்டும் என்று தெய்வம் நம்மை எதிர்பார்க்கிறார். We must go up in our holy life. நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தில் நாம் உயர செல்ல வேண்டும். Up in the life of consecration. நம்முடைய பிரதிஷ்டையின் ஜீவியத்தில் நாம் உயர செல்ல வேண்டும். Up in the life of faith. விசுவாச ஜீவியத்தில் உயர செல்ல வேண்டும். Up in the life of hope. நம்பிக்கையின் ஜீவியத்தில் நாம் உயர செல்ல வேண்டும். Going up and higher always in our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் எப்பொழுதுமே உயர செல்ல வேண்டும். When we look at the word of God, தேவனுடைய வசனத்தை பார்க்கின்ற போது, when Jesus was upon the earth, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சஞ்சரித்த போது, going to Jerusalem, அவர் எருசலேமுக்கு போய், he says, let us go up to Jerusalem. நாம் எருசலேமுக்கு மேல் செல்லுவோம் என்று அவர் சொல்லுகிறார். Let us go up to Jerusalem. நாம் எருசலேம் வரைக்கும் செல்லுவோம். Mark 10:33. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், Luke 18:31. லூக்கா 18:31. In all these portions we find, இந்த எல்லா பகுதிகளிலேயும் நாம் வாசிக்கின்றோம். Jesus says, let us go up to Jerusalem. நாம் எருசலேமுக்கு மேலாக செல்லுவோம். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. We who are waiting to go to the city of Jerusalem in eternity, நித்தியத்திலே எருசலேம் பட்டணத்திற்கு செல்லவிருக்கிறதான நாம், we should never go down in our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒருபோதும் கீழே இறங்கி போகக்கூடாது. We must go up and high. நாம் உயர செல்ல வேண்டும். If we go to Zion and Jerusalem, சீயோனுக்கும் எருசலேமுக்கும் செல்பவர்கள் they will be going up and higher till they reach Jerusalem and God.
சீயோனையும் எருசலேமையும் சென்றடைகின்ற வரைக்கும் அவர்கள் உயர சென்றார்கள். Self-centered people always go down in their spiritual life. சுயநலவாதிகள் தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவர்கள் கீழிறங்கி போவார்கள். In verse 3 it is written here, இந்த 3வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, he went down to Joppa அவன் யோப்பாவுக்கு கீழே இறங்கி போனான். and found a ship going to Tarsus. தார்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டார். He went to the booking counter, அவர் அங்கு போய் அந்த டிக்கெட் கொடுக்கிற இடத்திலே சென்றார். paid the money, அங்கு பணத்தை செலுத்தினார். bought the ticket அங்கு டிக்கெட்டை வாங்கினார். and went down into the ship. அவன் அந்த கப்பலுக்குள் கீழே இறங்கி போனான். Again going down. அவன் மறுபடியும் கீழே இறங்கி போகின்றான். Going down and down, always going down. அவன் எப்பொழுதுமே கீழே இறங்கி போகிறான். இவனுக்கு சோத்திரம் உண்டாவதா. Now he is in the ship that goes to Tarsus. இப்பொழுது தார்சீசுக்கு போகிறதான அந்த கப்பலிலே இருக்கின்றான். He should have been found in the ship that goes to Nineveh. நினிவே பட்டணத்திற்கு போகிறதான கப்பலிலே தான் அவன் காணப்பட்டிருக்கிறான். Now he is found in the ship of Tarsus. இப்பொழுது தார்சீசுக்கு போகிறதான கப்பலிலே கீழே இறங்கி போகின்றான். The ship that is going to Tarsus, தார்சீசுக்கு போகிறதான அந்த கப்பல், that is the ship of the business people. அது வியாபாரியுடைய கப்பல். இவனுக்கு சோத்திரம் உண்டாவதா. The ship that was going to Tarsus, it is always the ship of business people. தார்சீசுக்கு போகிறதான அந்த கப்பல் அது ஒரு வியாபார கப்பல், வியாபாரிகள் ஏற்றிக்கொண்டு போகிற கப்பல். He should have been in the ship that goes to Nineveh. அவன் நினிவேக்கு போகிறதான அந்த கப்பலிலே பயணித்திருக்க வேண்டும். That means that he missed the ship in which he was supposed to go is another one. அவன் போக வேண்டியதான கப்பலை விட்டுவிட்டு இப்போ இன்னொரு கப்பலிலே அவன் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறான். In our spiritual life, in which ship that we should be taking a voyage, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் எத்தகைய கப்பலிலே நம்முடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். our ship must be the ship of faith. நம்முடைய கப்பலானது விசுவாச கப்பல். In 1 Timothy chapter 1 verse 19 when we read, 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது it is mentioned about some people those who face the shipwreck in their life. தங்களுடைய ஜீவியத்தினுடைய விசுவாச கப்பலை சேதப்படுத்தினுடைய பெயர்கள் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Their good conscience, தங்களுடைய நன்மனசாட்சியை சேதப்படுத்தினார்கள். and they face the shipwreck in their faith life. தங்களுடைய விசுவாச ஜீவியத்திலே அவர்கள் கப்பல் சேதத்தில் அகப்பட்டுக் கொண்டார்கள். This is what happened to the life of Jonah. இதுதான் யோனாவினுடைய ஜீவியத்தில் சம்பவித்தது. When we are self-centered in our life, நம்முடைய ஜீவியத்தில் சுயநலவாதிகளாக காணப்படுகின்ற போது we go down in our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் கீழே இறங்கி போகிறோம். We face a shipwreck in our faith. நம்முடைய விசுவாசத்திலே கப்பல் சேதத்தை நாம் காணுகின்றோம். Jonah is found in the ship of Tarsus. இப்பொழுது யோனாவே தர்சீசுக்கு போகிறதான கப்பலிலே காணப்படுகிறார். Today, so many chosen people are unable to serve God because they love their name and fame in this world. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே பெயரையும் பிரஸ்தாபத்தையும் விரும்புகிறபடியினாலே தேவன் விரும்புகிற இடத்திற்கு அந்த கப்பலிலே செல்ல முடியவில்லை. Their ministry has become like a business, side business. அவருடைய ஊழியமானது இப்பொழுது வியாபாரமாக மாறிவிட்டது. They have no faith in their life. தன்னுடைய ஜீவியத்தில் விசுவாசம் இல்லை. Jonah is in the ship of Tarsus. இப்பொழுது யோனா தர்சீசுடைய கப்பலிலே சென்று கொண்டிருக்கிறார். The present day Tarsus, the Bible scholars say it is a United Kingdom. தற்காலத்திலே இந்த தர்சீஸ் என்று சொல்லப்படுவது அது கிரேட் பிரிட்டனை காண்பிக்கிறது. தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக. David had told him, you go to Britain and make some homes. இப்ப பிசாசு ஒருவேளை அவனை பார்த்து சொல்லி அந்த பிரிட்டன் தேசத்திற்கு போய் அங்கு சில பவுண்டுகளை ஆதாயப்படுத்திக்கொள். The person who is self-centered, சுயநலமுள்ள மனிதனோ, even though he is called and chosen by God, அவன் தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்தாலும் praying man, gifted man, அவன் தேவனிലേക്ക് ஜெபிக்கிற மனுஷன், வரமுள்ள மனுஷன், you will find that he is on his way to Tarsus. இப்பொழுது அவனே தர்சீசுக்கு போகிற வழியிலே காணப்படுகின்றான். In 4 verse we find the Lord is sending a great thunderstorm. 4வது வசனத்திலே தேவன் அங்கே ஒரு பெரிய புயல் காற்றை அனுமதிக்கிறார். In order to convict of his mistake, அவனுடைய தவறை அவன் உணர்ந்து கொள்ள முடியாது. the Lord is sending a great cyclone. இப்பொழுது தேவன் ஒரு பெரிய புயலை அனுமதிக்கிறார். The child of God is in a thunderstorm.
blowing in your life, பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே ஏதாகிலும் கடும் புயல் வீசுகிறதா? any tempest in your family, உன்னுடைய குடும்பத்திலே புயல் வீசுகிறதா? any tempest in your workplace, உன்னுடைய வேலை ஸ்தலத்திலே புயல் வீசுகிறதா? God loves you and He wants you to come back to the right track. தேவன் உன்னை நேசித்து நீ சரியான பாதையிலே வரும்படியாக உன்னை செய்ய அவரே இதை செய்கிறார். தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக. Verse 5 it is written, 5வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, the miraculous were afraid, இப்பொழுது மாணவிகள் பயப்படுகிறார்கள். and every man began to cry unto his God, ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய தேவனை நோக்கி கதறுகிறார். casting forth the waves that were in the ship. கப்பலிலே காணப்படுகிற பாரங்கள் அனைத்தையும் தூக்கி போடுகிறார்கள். The whole ship is troubled. இப்பொழுது முழு கப்பலும் தத்தளிக்கிறது. They all are praying. அவர்கள் எல்லாரும் துடிக்கிறார்கள். Praying out all the burden baggage. அவர்களுடைய பாரங்கள் அனைத்தையுமே தூக்கி கடலுக்குள் போட்டு விடுகிறார்கள். In order to lighten the ship. அந்த கப்பலை லேசாக்க முடியாது. And every man crying unto his God. ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய தேவனை நோக்கி புலம்புகிறார். Hindus are crying. இந்துக்கள் முறையிடுகிறார்கள். Muslims are crying. முஸ்லீம்கள் அவர்கள் அழுகிறார்கள். Buddhists are praying. புத்த மார்க்கத்தினர் அவர்கள் save us, ஆண்டவரே எங்களை ரட்சியும், forgive us, O God. ஆண்டவரே எங்களை மன்னியும், Deliver us, O God. ஆண்டவரே எங்களை விடுவியும், Take us safely, O God. ஆண்டவரே எங்களை சுகபத்திரமாக அக்கறை சேரும். Everyone is crying. ஒவ்வொருவரும் அழுகிறார்கள். That is Pentecostal man Jonah doing. என்றாலும் பெந்தெகோஸ்தே மனுஷனாகிய யோனா என்ன செய்கிறான்? Deep down at the bottomless seat of his pastor. அவன் இப்பொழுது கப்பலினுடைய அடித்தளத்திலே போய் படுத்துக் கொண்டு எந்த முத்திரையாக இருக்கிறார். That was the time as we read in the 6th verse. அதைத்தான் 6வது வசனத்திலே நான் வாசிக்கின்றேன். Shipmaster went and woke him up. இப்பொழுது கப்பல் தலைவன் போய் அவனை தட்டி எழுப்புகிறார். All are praying. You get up and pray. எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். நீயும் எழுந்து ஜெபி. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Did Jonah pray at the time? அந்த நேரத்திலே யோனா ஜெபித்தானா? Praying man Jonah, did he pray at the time? ஜெபிக்கிற மனுஷனாகிய யோனா அந்த நேரத்திலே ஜெபிக்கவில்லை. No, he never prayed. இல்லை, அவன் ஒருபோதும் ஜெபிக்கவில்லை. He could have taken a few moments to ask the Lord to forgive him and pray. ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கொஞ்ச நேரம் அவன் ஜெபித்திருக்கலாம். The man who goes down in his life, தன்னுடைய ஜீவியத்தில் கீழே இறங்கி போன and he lives a good conscience and faith life. தன்னுடைய நல்ல சாட்சியும் விசுவாசத்தையும் இழந்ததான மனுஷன். He lives a prayer life. தன்னுடைய ஜெப ஜீவியத்தை இழந்து போனார். Everybody is praying in the ship except Jonah. யோனாவை தவிர மற்ற அனைவரும் அந்த கப்பலிலே ஜெபித்துக் கொண்டிருந்தார். Even though they woke him up, he didn't pray. அவனை தட்டி எழுப்பினாலும் கூட இப்பொழுது அவன் ஜெபிக்கவில்லை. In the 7th verse, they decided to cast lots. 7வது வசனத்திலே இப்பொழுது சீட்டு போட தீர்மானித்தார்கள். And lot fell upon Jonah. சீட்டு யோனாவின் பேரிலே விழுந்தது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. They were asking now the identity of Jonah. இப்பொழுது யோனாவிடத்திலே பல கேள்விகளை கேட்கிறார்கள். 8th verse, 8ஆம் வசனம், what is your occupation? உன்னுடைய வேலை என்ன? From where are you coming? எங்கே இருந்து வருகிறாய்? What is your country? உன் தேசம் எது? Of what people are there? நீ எந்த ஜாதியான்? Yes, so they are questioning him. இப்பொழுது அவனை கேள்வி கேட்கிறார்கள். Jonah was not convicted at all. இப்பொழுது யோனாவுக்கு ஒன்றும் தெரியவில்லை. What is your occupation? உன்னுடைய தொழில் என்ன? Yes, I am a servant of God. நான் தேவனுடைய ஊழியக்காரன். I am a Sunday school teacher. நான் ஒரு ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர். I am a youth leader. நான் ஒரு வாலிப முகாமிற்கு தலைவர். Oh, I conduct the area prayer meetings. நான் ஏரியா ஜெபம் நடத்துகின்றேன். Oh, that is your job. இது என்னுடைய தொழிலா? From where are you coming? எங்கே இருந்து வருகிறாய்? I am coming from Bundamalli. நான் பூந்தமல்லியிலிருந்து வருகிறேன். I am coming from Irumuliyur. நான் இருமலியிலிருந்து வருகிறேன். I am coming from Tirumaisi. நான் திருமலிசையிலிருந்து வருகிறேன். And what is your country? உன்னுடைய தேசம் எது? Oh, I belong to New Jerusalem and God. நான் புதிய இஸ்ரவேலுக்கும் சீயோனுக்கும் சொந்தமானவர். Of what people are God? நீ எந்த ஜாதியான்? I belong to the Pentecostal mission. நான் பெந்தெகோஸ்தே சபையை சேர்ந்தவன். Jonah gave him a very good identity. இப்பொழுது யோனா தன்னை பற்றி ஒரு சரியான விளம்பரத்தை கண்டார். And they knew that this is the man of God fleeing away from the presence of God. இந்த தேவ மனுஷன் கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு ஓடி போகிற மனுஷன் என்பதை அவர்கள் சொல்ல தெளிவாக புரிந்து கொண்டார்கள். 20 verse it is written, they men were exceedingly afraid. 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அந்த மனுஷன் மிகவும் பயந்தார்கள். And they were asking him. அவர்கள் அவனை நோக்கி, In the 11th verse we find,
16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. What are we to do with you? நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? What are we to do with you? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? We want to be having a safe voyage to other harbor. நாங்கள் மற்ற அடுத்த துறைமுகத்திற்கு நாங்கள் பத்திரமாக போய் சேர வேண்டும். What are we to do now? நாங்கள் இப்போது உனக்கு என்ன செய்ய வேண்டும்? Jonah could have said, please give me a few moments. I will pray with God and settle the matter. Everything will be okay. எனக்கு கொஞ்சம் தருணம் தாருங்கள், நான் தேவனிடத்திலே ஜெபம் பண்ணி என்னுடைய காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்கிறேன் என்று யோனா அவர்களை பார்த்து சொல்லி இருக்க வேண்டும். Jonah never prayed. யோனா ஜெபிக்கவே இல்லை. அவன் என்ன சொல்றான்? 12வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான், take me up and cast me forth into the sea. நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள். He could have easily prayed and asked the Lord to forgive him of the time. அந்த நேரத்திலே அவன் எளிதாக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவன் மன்னிப்பு கேட்டு இருக்கலாம். Here he says, take me up and cast me forth into the sea. என்னை எடுத்து இந்த சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள் என்று எளிதாக சொல்லுகிறார். He a self-centered person. ஒரு சுயநலமுள்ள மனுஷன். To what extent he hardens his heart. எவ்வளவுக்கு அதிகமாக தன்னுடைய இருதயத்தை அவன் கடினப்படுத்துகிறார். Instead of praying and repenting in the presence of God, கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்து தங்கள் தாழ்த்தி மனஸ்தாபப்படுவதற்கு பதிலாக take me up and cast me forth into the sea. என்னை எடுத்து இந்த சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார். He could have easily walked to the upper deck and jumped into the sea. அவன் எளிதாக அந்த கப்பலுடைய மேல் தளத்திற்கு நடந்து வந்து அவனே எதிரி அந்த தண்ணீருக்குள் குதித்திருக்கலாம். அவன் அந்த சமுத்திரத்திற்குள் குதித்திருக்கலாம். He was not a fireless man. அவன் ஏதோ ஒரு பாரிச வாயுவினாலே பிடித்த மனிதன் அல்ல. He did not come to the ship as a wheelchair passenger. அவன் ஏதோ ஒரு சக்கர நகசாரியிலே ஒரு பயணியாக அந்த கப்பலுக்கு கொண்டு வரப்பட்ட பயணி அல்ல. He could have easily walked to the upper deck and jumped into the sea. அவன் இப்பொழுது கப்பலுடைய மேல் தளத்திற்கு போய் அந்த சமுத்திரத்திற்குள்ளாக அவன் எதிரி குதித்திருக்கலாம். When a man becomes stubborn in his life, ஒரு மனிதன் தன்னுடைய ஜீவியத்திலே அவன் அதிக கடினப்படுகின்ற போது he becomes a burden to everyone. அவன் மற்ற அனைவருக்குமே பாரமுள்ளவனாக மாறுகிறான். Another thing that we find here, இங்கு நாம் காணுகிற இன்னொரு காரியம் என்னவென்றால், I think Jonah would have been very expert and clever in swimming and taking diving. யோனா அந்த சமுத்திரத்திலே நீந்துவதற்கு அங்கு குதிப்பதற்கு டைவ் அடிப்பதற்கு அவன் மிகவும் திறமைசாலியாக இருந்திருக்கிறான். He is not afraid of the water. அவன் தண்ணீரை குறித்து பயப்படுகிறவன் அல்ல. He is not afraid of the depth of the sea. அந்த சமுத்திரத்தின் ஆழத்தை குறித்து பயப்படுகிறவன் யோனா அல்ல. He is not afraid of the waves. அந்த கடலின் அலையை பார்த்து பயப்படுவான் அல்ல. He would have been very clever and expert in swimming and taking dive. அவன் மிகவும் லாபகமாக நீந்தி அந்த சமுத்திரத்தை கடப்பதிலே அவன் நிபுணனாக இருந்திருக்கலாம். That is why he was giving a bold challenge. ஆகவேதான் அவன் மிகுந்த தைரியத்தோடு ஒரு சவால் விடுகின்றான். You throw me out in the sea. நீங்களே அந்த சமுத்திரத்தை தூக்கி போடுங்கள். I know what I can do. நான் என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும். But God didn't leave him like that. என்றாலும் தேவனே அவனை அப்படியே விட்டுவிடவில்லை. They did throw him out of the ship in the sea. அவர்கள் அவரை நோக்கி அவரை அந்த சமுத்திரத்திலே தூக்கி போட்டு விட்டார்கள். He had tried to swim and take dive. அவன் அந்த சமுத்திரத்திலே லாபகமாக நீந்தி இருக்கக்கூடும். He had tried to swim. அவன் நீந்துவதற்கு முயற்சித்திருக்கலாம். But before that a big fish came. அதற்கு முன்பாக ஒரு பெரிய மீன் வந்தது. அந்த நேரத்திலே அவன் ஏதோ ஒன்று வேகமாக தன்னுடைய வயிற்றுக்கு இழுத்துக் கொண்டது. In the depth of the belly of the fish, அந்த மீனுடைய வயிற்றின் ஆழத்திற்குள்ளாக all his efforts failed. அவனுடைய முயற்சிகள் அனைத்தும் தோற்று போயிற்று. He can't swim anymore. இப்பொழுது அவனால் நீந்த முடியாது. He can't take dive anymore. அவனால் இப்பொழுது டைவடிக்க முடியாது. In the depth of the fish's belly, இப்பொழுது அந்த மீனுடைய வயிற்றின் ஆழத்திலே chapter 2 and verse 1 when we read, 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கின்ற போது, that is the place he started praying. அந்த இடத்தில் இருந்தான் இப்பொழுதே நான் எதிர்க்கின்றான். After he left the presence of God, அவருடைய சன்னிதானத்தை விட்டு அவன் கடந்து போன பிறகு so many things happened in his life. தன்னுடைய ஜீவியத்தில் அநேக காரியங்கள் சம்பவித்தது. So many things in the ship.
கப்பலிலே அநேக காரியங்கள் சம்பவித்தது. He never prayed. அவன் ஒருபோதும் ஜெபிக்கவில்லை. He never asked the Lord to forgive him. ஆண்டவரே எனக்கு மன்னியும் என்று அவன் ஒருபோதும் கேட்கவில்லை. Hardening and hardening and hardening the heart. தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டே இருந்தார். Still the Lord was hard to him. இன்னும் கர்த்தர் அவனிடத்திலே பொறுமையாக இருந்தார். The Lord didn't forsake him. தேவன் அவனை ஒருபோதும் விட்டுவிடவில்லை. And the belly of the fish of Jonah prayed and God heard. நீரின் வயிற்றிலிருந்து இப்பொழுது தேவனை நோக்கி யோனா கூப்பிட்டான். In the presence of God. நாம் நம்மை தேவனுடைய சன்னிதானத்தில் ஆராய்ந்து பார்ப்போமா? Are we sleeping in our spiritual life? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் தூங்கிக் கொண்டிருக்கின்றோம். Can we close our eyes? நம்முடைய கண்களை நாம் மூடுவோமா? The Lord is in our midst. தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். We have been blessed by God. நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம். God wants us to be fruitful in the presence of God. நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே அவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றிக் God கொண்டிருக்கிறோம். wants us to be faithful in the presence of God. கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் நம்மிலே எதிர்பார்க்கிறார். God wants us to become rich in our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்று அவர் நம்மிலே He எதிர்பார்க்கிறார். wants us to be ready to meet our Jesus as a bridegroom. நம்முடைய இயேசுவை நாம் நம்முடைய மனவாளனாக காண வேண்டும் என்று அவர் நம்மில் எதிர்பார்க்கிறார். Out of the sleeper. நீ தூங்குகிற நீ விழித்தது. It was so open our heart. நம்முடைய இருதயத்தை நாம் திறப்பதாக. We want to go up and high in our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வேற செல்ல வேண்டும். We don't want to go down at all. நாம் ஒருபோதும் கீழே இறங்கி We don't want to செல்ல go down in the life of holiness. பரிசுத்தத்திலே நாம் ஒருபோதும் கீழே இறங்கக்கூடாது. We don't want to go up, we don't want to go down in our spiritual life. நம்முடைய விசுவாச ஜீவியத்திலே நாம் ஒருபோதும் கீழே இறங்கி We செல்லக்கூடாது. want to go up and high in our spiritual life. ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் எப்போது வேற செல்ல Oh, in the life of holiness. பரிசுத்த ஜீவியம், The life of consecration. கிருபையுள்ள ஜீவியம், The life of hope. நம்பிக்கை ஜீவியம், Going up and higher till we reach Jerusalem and Zion. எருசலேமின் தீயோனத்தை நாம் வருகின்ற வரைக்கும் நாம் வேற செல்லுவோம். The person of the heart. நம்முடைய இருதயத்தை திறப்போம். The surrender of the life. நம்முடைய ஜீவியத்தை ஒப்படைப்போம். நம்முடைய வாயை திறப்போம். Call upon the name of Jesus. இயேசுவின் நாமத்தை கூப்பிடுவோம். Oh Lord, restore my family. ஆண்டவரே, என்னுடைய ஜீவியத்தை திரும்ப எனக்கு என்னுடைய விசுவாச ஜீவியத்தை திரும்ப தாரே. என்னுடைய நம்பிக்கை திரும்ப தாரே. I want to be ready for your coming. ஆண்டவரே, உங்களுடைய வருகைக்காக நான் ஆயத்தமாக விரும்புகிறேன். Restore my family for God. ஆண்டவரே, என்னுடைய ஜெப ஜீவியத்தை திரும்ப I தாரே. want to do your will, O God. ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன். I want to be found the ship of faith. ஆண்டவரே, விசுவாச கப்பலிலே காணப்பட விரும்புகிறேன். I want to restore the faith safely in my life. என்னுடைய ஜீவியத்திலே பத்திரமாக அடுத்த கரையை சேர விரும்புகிறேன். Open your mouth wide. உங்களுடைய வாயை விரிவாக Open your mouth wide. உங்களுடைய வாயை விரிவாக Call upon the name of Jesus. இயேசுவின் நாமத்தை கூப்பிடுவீர்களாக. Call upon the name of Jesus. இயேசுவின் நாமத்தை கூப்பிடுவீர்களாக. உங்களுடைய ஜீவியத்தை திரும்ப ஜீவியத்தை திரும்ப உங்களுடைய சேத்திர ஜீவியத்தை திரும்ப உங்களுடைய வாயை விரிவாக புதிய அபிஷேகத்தினாலே புதிய கிருபையினால் புதிய விசுவாசத்தினாலே
Let us pray. ஜெபம் பண்ணுவோம். செல்வந்த தேவபானங்களுக்கான சோத்திரம் இந்த காலத்திற்கு முன்னிட்ட பிரசனமும் சமூகங்களுக்கான சோத்திரம் இருவரும் ஜனங்களுக்கு அந்த தேவைகளுக்கு போகாது அனாந்தரத்தில் பேசிக்க தெய்வம் இந்த மக்கள் எங்களை பேசிக்க நன்றி தெய்வத்தை சுவாமி சுவாமி இது சதவீதப்பட்ட சுவாமி ஜனவரியாக பிறந்தாரியாக அந்த அறிமுகப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்கி அவங்க பரிசுத்தாய்
அவர்களுக்கு அவர்களுக்கு ஓடிக்கு எல்லாம் வெளிப்படுத்துவதற்கு அவர்களுக்கு அவர்கள் கலைக்கு வைத்து அகற்றப்பட வேண்டும். பரிசுத்த மகிழ்ச்சி அவருக்கு பரிசுக்கப்பட வேண்டும். மேலான யோசத்தை அவருக்கு வெளிப்படுத்தி நன்றி சுவாமி. அதாவது இலக்கிய தூக்கத்தில் வேண்டாம் புரிய செய்ய வேண்டியதை வெளிப்படுத்துவதற்காரு அந்த தூக்கத்தை விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று எச்சரிக்கைக்காரு தூக்க வேண்டிய கல்வி செய்யலாம் மாற்றுகிறோம். தூக்க வேண்டிய ஆழ்ச்சி கஷ்டம் மாற்றுகிறோம். தூக்க வேண்டிய மனவாழ்வு பய முடியாத இதற்கு மாற்றுகிறோம். எச்சரிக்கை காரணத்தை பேசுகிறோம். எல்லாம் விடுத்து எழுதி கல்வியால் வரியை நம்பிக்கையை கற்றாது காற்றுக்கொண்டதாக இந்த காலையில் கேட்ட வசதிக்கு மொழி ஒவ்வொரு நீதிக்கு என்று பேசுகிறோம். பாகங்கள் கூடையை அதிசயங்களெல்லாம் கல்விக்காது. ஆனால் தந்தை உண்மை காட்டினோம். தந்தை சிந்தையுடைய அதிகமாக மேம்படுத்தும் கற்றாது வியாதிக்கொள்ளாத சேசிக்கின்ற பிரவேசித்து அதுங்களை நிச்சயமை கட்டில கொண்டு வந்து அதாவது பெரிய தாய்தான் சுவாமி இதை சிக்கலையும் சிக்கலையும் பயிற்சியாக முறையில் இந்த வாழ்க்கையை செய்யும். அதுக்காக தேசத்துக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் போராளியாக சொல்லுங்க நன்றாக பகுத்து கற்றாரு வேலை சித்திரம் என்று விளங்கி என்னைக்கு கூப்பிடத்தக்கதாக திரும்ப செய்ய சுவாமி இதனாக சந்தேகிக்கலாம் கற்றாரு. ஆனால் இந்த நாட்கள் அவர்கள் மனித வாழ்ந்து மன்னித்து வைத்து இந்த நாட்கள் மன்னித்து மன்னித்து சேர்த்து மனிதன் வீட்டில் ஏற்று நான் பேசினார். நம்ம கற்றாரு வைக்கணும். நமக்கு கற்றாரு நம்ம இருக்கிறாங்க. Hallelujah. Hallelujah.